முதலில் தலைப்புச் செய்திகள். மும்முரமாக தபால் மூல வாக்குகளை செலுத்திய அரசு ஊழியர்கள். IMF நிபந்தனைகள் நாட்டிற்கு பாதிப்பில்லை என்கிறார் அனுர. அரசு ஊழியர்களின் சம்பள அதிகரிப்பு தேர்தல் விஞ்ஞாபனங்களிலிருந்து நீக்குங்கள் என்கிறார் ரணில். நாட்டை வங்குரோத்து நிலைக்கு கொண்டு சென்றவர்களுக்கு எதிராக நடவடிக்கை என்கிறார் சஜித். எவ்வாறு சம்பளத்தை அதிகரிக்க முடியும்? பெப்ரல் அமைப்பு அதிருப்தி. அக்டோபர் மாதம் முதல் குறைந்த கட்டணத்தில் நவீன கடவுச்சீட்டு. பிரைம் குரூப் அறிமுகப்படுத்தும் இலங்கையின் முதலாவது நவீன வீட்டு அபார்ட்மெண்ட் நகரம் கிரிபத்குடையில். அழையுங்கள் 0772041041. வணக்கம். தமிழ் பேசும் மக்களின் உரிமை குரலான வீரகேசரியின் இரவு நேர பிரதான செய்திகள். வாசிப்பது மாணிக்கம் நேசமணி. செய்தியாசிரியர் MD லூசியஸ். இம்மாதம் 21ஆம் தேதி இடம்பெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலுக்கான தபால் மூல வாக்களிப்பு நடவடிக்கைகள் நாடளாவிய ரீதியில் இன்று இடம்பெற்றதாக எமது செய்தியாளர்கள் தெரிவித்தனர். இம்முறை ஜனாதிபதி தேர்தலுக்கு 7,12,319 வாக்காளர்கள் தபால் மூலம் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளனர். அதன்படி குருநாகல் மாவட்டத்தில் அதிகூடிய வாக்காளர்களாக 76,977 பேர் தகுதி பெற்றுள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. மாவட்ட செயலக அலுவலகங்கள், தேர்தல் ஆணைக்குழு அலுவலகங்கள், சிரேஷ்ட மற்றும் பிரதி போலீஸ் மா அதிபர் அலுவலகங்கள், போலீஸ் அத்தியட்சகர் மற்றும் உதவி போலீஸ் அத்தியட்சகர் அலுவலகங்கள், போலீஸ் நிலையங்கள், சிறப்பு அதிரடிப்படை முகாம்கள், சிறப்பு போலீஸ் பிரிவுகள் மற்றும் உயரடுக்கு பாதுகாப்பு பிரிவுகளில் பணிபுரியும் ஊழியர்கள் இன்றைய தினம் மும்முரமாக தமது தபால் மூல வாக்குகளை செலுத்தினர். தபால் மூல வாக்களிப்பு நிலையங்கள் இன்று காலை 9 மணி முதல் மாலை 4 மணி வரை இடம்பெற்றன. இதேவேளை இன்றைய தினத்திற்கு மேலதிகமாக குறித்த இடங்களில் 6ஆம் திகதியும் தபால் மூலம் வாக்களிக்க அவகாசம் வழங்கப்பட்டுள்ளதுடன் முப்படை முகாம்கள் மற்றும் ஏனைய அனைத்து அரசு நிறுவனங்களிலும் உள்ள ஊழியர்களுக்கான தபால் மூல வாக்குப்பதிவு செப்டம்பர் மாதம் 5 மற்றும் 6ஆம் திகதிகளில் இடம்பெற உள்ளன. குறித்த திகதிகளில் தபால் மூலம் வாக்களிக்க முடியாத வாக்காளர்கள் தாங்கள் பணிபுரியும் மாவட்டத்தில் உள்ள மாவட்ட தேர்தல் அலுவலகங்களில் எதிர்வரும் 11ஆம் மற்றும் 12ஆம் திகதிகளில் தபால் மூலம் வாக்களிக்க சந்தர்ப்பம் வழங்கப்பட்டுள்ளது. சர்வதேச நாணய நிதியத்தின் நிபந்தனைகள் நாட்டிற்கு பாதிப்பில்லை என தேசிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். கொழும்பில் நடைபெற்ற வர்த்தக கூட்டம் ஒன்றில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போது இதனை தெரிவித்த அவர், ද්විපාර්ශ්වීය ණය ගනුදෙනු ජාත්‍යන්තර මූල්‍ය අරමුදල බාස්කට් එකේ බහුපාර්ශ්වීය ණය ගනුදෙනු ජාත්‍යන්තර මූල්‍ය අරමුදල කියන බාස්කට් එකේ තියෙනවා. ඒ වගේම ISB හරහා අපි මුදල් එක් රැස් කරගන්න ඕන ජාත්‍යන්තර මූල්‍ය අරමුදල කියන බාස්කට් එකේ තියෙනවා. කියන සමස්ත අනාගත වැඩසටහනම ජාත්‍යන්තර මූල්‍ය අරමුදලත් එක්ක එකට ගැට ගහලා තියෙනවා. මේ වෙලාවේ කවුරු හරි ඒක පාර්ශ්වීයව එම වැඩසටහනෙන් ඉවත් වීම සඳහා කල්පනා කරනවා නම් එය පුරවැසියා පිළිබඳව හෝ රට පිළිබඳව වගවීම අත්හැරීම. தமது அரசாங்கமானது சர்வதேச நாணய நிதியத்தின் நிதியில் இருந்து ஒருதலை பட்சமாக விலக எதிர்பார்க்கவில்லை. இருதரப்பு கடன் பரிவர்த்தனைகள் சர்வதேச நாணய நிதியத்தின் கூடைக்குள் காணப்படுகிறது. எமது அனைத்து எதிர்கால செயற்பாடுகளும் சர்வதேச நாணய நிதியத்துடன் இணைக்கப்பட்டுள்ளன. இவ்வாறான தருணத்தில் யாராவது ஒருதலை பட்சமாக திட்டத்தில் இருந்து விலக நினைத்தால் அது குடிமகன் அல்லது நாட்டிற்கான பொறுப்பை கைவிடுவதாகும். ஆனால் சர்வதேச நாணய நிதியத்தால் நாம் நிறைவேற்ற வேண்டிய பல அளவுகோல்கள் உள்ளன. அடுத்த ஆண்டு முதன்மை கணக்கு இருப்பு 2.3 இருக்க வேண்டும். 2032க்குள் நமது கடன் விகிதம் 98% இருக்க வேண்டும். எங்களுக்கு பல அளவுகோல்கள் வழங்கப்பட்டுள்ளன. அவை ஒரு நாட்டிற்கு தீங்கானவை அல்ல. அவற்றை அடைவது ஒரு மோசமான விடயம் அல்ல. யாரூடாக கொடுத்தாலும் அது மோசமான பொருளாதார இலக்கு அல்ல என்றார். මං මාලිමාවටයි ටෙලිෆෝනේටයි කියනවා කරුණා කල්ලා ඔය දාලා තියෙන වාක්‍ය ටික ඔයගොල්ලෝ ප්‍රතිපත්ති ප්‍රකාශ වලින් අයින් කරන්න කියලා. அரசு ஊழியர்களின் சம்பள அதிகரிப்பு தொடர்பிலான பரிந்துரைகளை தமது தேர்தல் விஞ்ஞாபனங்களிலிருந்து நீக்கிக் கொள்ளுமாறும் தான் அதனை நிறைவேற்றி முடித்து விட்டதாகவும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க ஐக்கிய மக்கள் சக்தி மற்றும் JVP கட்சிகளின் தலைவர்களுக்கு தெரிவித்துள்ளார். பெல்மடுள்ள வாராந்த சந்தை வளாகத்தில் நேற்று நடைபெற்ற இயலும் ஸ்ரீலங்கா
வெற்றி பேரணியில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது இதனை தெரிவித்த ஜனாதிபதி කැල්මදුල්ලට පිටත් වෙන්න ඉස්සෙල්ලා උදය සෙනීරත්න මැතිතුමා ඇවිල්ලා මට රාජ්‍ය සේවකයන්ගේ පඩි වැඩි කිරීමේ දීමනා වැඩි කිරීමේ වාර්තාව බාර දුන්නා. அரச ஊழியர்களின் சம்பள உயர்வு தொடர்பான அறிக்கையை உதய செனவிரத்ன என்னிடம் சமர்ப்பித்தார். நாம் அளித்த மற்றொரு வாக்குறுதியை நிறைவேற்றியுள்ளோம். நாம் வாக்குறுதிகளை அளிப்பதற்காக மேடைகளில் ஏறுவதில்லை. வாக்குறுதிகளை நிறைவேற்றிவிட்டுத்தான் மக்கள் முன்னிலையில் செல்கின்றேன். தங்கள் விஞ்ஞாபனங்களில் உள்ள சம்பள உயர்வு குறித்த வரிகளை நீக்குமாறு ஜேவிபியிடமும் ஐக்கிய மக்கள் சக்தியிடமும் கேட்டுக்கொள்கின்றேன். 2023 வாழ்க்கை செலவு உயர்ந்திருந்தது. தற்பொழுது ரூபாய் பலப்படுத்தப்பட்டுள்ளது. வருமானம் அதிகரிக்கப்பட்டுள்ளது. 2024 பல நிவாரணங்கள் வழங்கியுள்ளோம். அரச ஊழியர்களின் சம்பளம் கொடுப்பனவு என்பன அதிகரிக்கப்பட்டுள்ளன. வாழ்க்கை செலவு குறைந்துள்ளது. இதனுடன் எமது செயற்பாடுகளை நிறுத்தப் போவதில்லை. ரூபாய் மேலும் பலமடையும். 2 வருடங்கள் செயற்படுவதால் மாத்திரம் நாட்டில் முழுமையான ஸ்திரநிலை ஏற்படாது. எமது திட்டங்களை தொடர்ந்து முன்னெடுக்க வேண்டும். மொத்த தேசிய உற்பத்தியை மேலும் அதிகரிக்க வேண்டும். பணம் அச்சிடுவது நிறுத்தப்பட்டுள்ளது. இருக்கும் வருமானத்தை கொண்டு செலவுகள் மேற்கொள்ளப்படுகின்றன. அரசு துறை மட்டுமன்றி தனியார் துறை சம்பளத்தையும் அதிகரிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என அவர் தெரிவித்தார். පඩි වැඩි කරන්නත් අපි ක්‍රියා කරනවා. රජයේ අංශ විතරක් නෙමෙයි පුද්ගලිකාංශේ මනුෂ්‍ය නායකකාර මැතිතුමා වැවිලි කරේ ඒ සියල්ලම වැඩි කරන්නයි අපි ක්‍රියාත්මක කරගෙන යන්නේ. ஊழல் மற்றும் மோசடிகளால் நாட்டை வங்குரோத்து நிலைக்கு கொண்டு சென்றவர்களுக்கு எதிராக தங்களது அரசாங்கத்தின் கீழ் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என ஐக்கிய மக்கள் கூட்டணியின் ஜனாதிபதி வேட்பாளரும் எதிர்க்கட்சி தலைவருமான சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். புத்தளத்தில் இடம்பெற்ற தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் இதனை தெரிவித்த அவர், நாட்டை வங்குரோத்து நிலைக்கு கொண்டு சென்றவர்களை தற்போதைய ஜனாதிபதி தலைமையிலான அரசாங்கம் கடந்த 2.5 ஆண்டுகளாக பாதுகாத்து வந்துள்ளது. நாட்டை வங்குரோத்து நிலைக்கு கொண்டு சென்றவர்களுக்கு எதிராக எமது அரசாங்கத்தில் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும். அவர்கள் கொள்ளையிட்ட நாட்டின் சொத்துக்கள், தேசிய வளங்கள் மற்றும் நிதியங்கள் என்பவற்றை மீளப் பெற்று அதனூடாக நாட்டை முன்னோக்கி கொண்டு செல்வதற்கான திட்டமும் நடைமுறைப்படுத்தப்படும். நிபந்தனைகளை விதித்து பிரதமர் பதவியும் ஜனாதிபதி பதவியும் வழங்கப்பட்ட சந்தர்ப்பத்தில் நாம் அதனை பொறுப்பேற்கவில்லை. தற்போது நாம் ஆட்சியை பொறுப்பேற்காமைக்கான காரணம் அனைவருக்கும் தெளிவாகியிருக்கும். கொள்ளையர்களுடனும் மோசடிக்காரர்களுடனும் இணைந்து நாட்டை முன்னோக்கி கொண்டு செல்ல முடியாது. அதே நேரம் எமது கல்வி வேலை திட்டம் தொடர்பில் எமக்கு எதிரான 2 குழுக்களும் ஒன்றிணைந்து பல விமர்சனங்களை முன்வைக்கின்றன. சர்வதேச மற்றும் உள்நாட்டு செல்வந்தர்களின் நிதி உதவியுடன் நாட்டில் உள்ள 10,096 பாடசாலைகளை அபிவிருத்தி செய்ய முடியாதென அவர்கள் கூறுகின்றனர். எதிர்வரும் 21ஆம் தேதி இடம்பெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலுக்கு பின்னரான கல்விக் கொள்கையின் போது அவர்கள் எமது செயற்பாட்டை அறிந்து கொள்ள முடியும் என ஐக்கிய மக்கள் கூட்டணியின் ஜனாதிபதி வேட்பாளரும் எதிர்க்கட்சி தலைவருமான சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி தேர்தலுக்கான அஞ்சல் மூல வாக்களிப்புக்கு முன்னதாக அரசாங்க ஊழியர்களின் சம்பளத்தை அதிகரிப்பதாக எடுக்கப்பட்டுள்ள தீர்மானம் தொடர்பில் பெப்ரல் அமைப்பு கேள்வி எழுப்பியுள்ளது. இந்த விடயத்தை ஆராயுமாறு வலியுறுத்தி சுதந்திரமான மற்றும் நியாயமான தேர்தலுக்கான மக்கள் நடவடிக்கை என்ற பெப்ரல் அமைப்பு தேர்தல் ஆணைக்குழு தலைவருக்கு கடிதம் ஒன்றை எழுதியுள்ளது. குறித்த கடிதத்தில் அரசாங்க ஊழியர்களின் சம்பளம் அதிகரிக்கப்படுவதில் தமக்கு ஆட்சேபனை இல்லை. எனினும் ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னதாக, அதுவும் அஞ்சல் மூல வாக்களிப்புக்கு 2 நாட்களுக்கு முன்னதாக இந்த அறிவிப்பு வெளியாகியுள்ளமை குறித்து நாம் அதிருப்தி அடைகின்றோம். சில மாதங்களுக்கு முன்னர் அரசாங்க ஊழியர்கள் 10,000 ரூபாய் சம்பள அதிகரிப்பை கோரிய போது அரசாங்கம் எப்படி முழுக்க கண்மூடித்தனமாக இருந்தது? அரசாங்கத்தின் தற்போதைய சம்பள உயர்வு அறிவிப்பு அடுத்த ஆண்டு ஜனவரி முதல் நடைமுறைக்கு வரும்போது மாதத்திற்கு 20 பில்லியன் ரூபாய்கள் மேலதிக செலவு ஏற்படும். எனினும் நாட்டின் மோசமான பொருளாதார நிலைமைக்கு மத்தியில் இந்த முடிவின் சாத்தியக்கூறுகள் குறித்து கேள்வி எழுப்புகின்றோம் என குறிப்பிடப்பட்டுள்ளது. அக்டோபர்
அக்டோபர் மாதம் முதல் நவீன கடவுச்சீட்டை குறைந்த கட்டணத்தில் பெற்றுக்கொள்வதற்கான சந்தர்ப்பம் கிடைக்கும் என அமைச்சரவை பேச்சாளரும் அமைச்சருமான பந்துல குணவர்தன தெரிவித்துள்ளார். அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நேற்று நடைபெற்ற அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் செய்தியாளர் மாநாட்டில் இதனை தெரிவித்த அவர், තරගකාරී අපනයනාභිමුඛ වෙළඳපොළ ආර්ථිකයක් ඇති කළා කාර්යක්ෂමතාවයේ ඵලදායීත්වය රටේ වැඩි කරන්න නම් අපි කැමති වුණත් අකමැති වුණත් වැරදීන් අත්හැරීම් සිදු වුණත් ඩිජිටල් කරණයට යා යුතුමයි. නැත්නම් රට ඉස්සරහට ගෙනියන්න බෑ. ඒ නිසා ඩිජිටල් කරණය කර දේවල් නැතුව දැන් ඔබට වෙන රටකට ඇතුල් වුණොත් සිංගප්පූරුව වගේ රටවලට ඇතුල් වෙන්නවත් බෑ. නව තාක්ෂණික ඩිජිටල් කරන ක්‍රමවේද නැත් සාමාන්‍ය මිනිස්සුයෙකුට ඒ රටකට ඇතුල් වෙන්නත් நீண்ட காலமாக கடவுச்சீட்டு வழங்கும் நிறுவனத்தை தவிர வேறு நிறுவனத்திடம் இருந்து டிஜிட்டல் மயமாக்கப்பட்ட கடவுச்சீட்டு பெறுவதில் காலதாமதம் ஏற்பட்டுள்ளது. அதற்காக அரசாங்கம் வருத்தம் தெரிவிப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். புதிய தொழில்நுட்ப டிஜிட்டல் முறைகள் இல்லாமல் சிங்கப்பூர் போன்ற நாட்டிற்குள் நுழையவும் முடியாது. ஏனைய நாடுகளின் விதிமுறைகளின்படி டிஜிட்டல் அடையாள அட்டை தயாரிக்கப்படுகிறது. அந்த நாடுகளின் கடவுச்சீட்டுகளை அக்டோபர் மாதம் வரை அச்சிட முடியாது. மேம்பட்ட தொழில்நுட்ப முறைகளின் அடிப்படையில் கடவுச்சீட்டுகள் தயாரிக்கப்படுகிறது. இந்த டிஜிட்டல் கடவுச்சீட்டை விட குறைந்த விலையில் பெற்றுக்கொள்ளக்கூடிய நவீன கடவுச்சீட்டு அக்டோபர் மாதம் கிடைக்கும் என அமைச்சரவை பேச்சாளர் மேலும் தெரிவித்துள்ளார். தற்போதைய நிலவரத்திற்கு அமைய எதிர்வரும் டிசம்பர் மாதத்திற்குள் நாட்டில் டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கக்கூடும் என இலங்கை பொது சுகாதார பரிசோதகர்கள் சங்கம் எச்சரித்துள்ளது. இது தொடர்பில் விளக்கமளித்துள்ள அந்த சங்கத்தின் தலைவர் உப்புல் ரோஹன, தற்போதைய மழையுடனான காலநிலையை அடுத்து டெங்கு நுளம்பு பெருகும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்தார். පවතින කාලගුණික තත්ත්වය මදුරුවන් බෝවීම සඳහා ඉතාම හිතකර කාලගුණික තත්ත්වයක්. මේ කාලගුණික තත්ත්වය යටතේ මදුරුවන්ගේ ඝනත්වය වැඩි වෙන බව පේන්න තියෙනවා. ඒ වගේම මදුරු ඝනත්වය වැඩි වීම නිසා ඩෙන්ගු රෝගීන් ජානපතික මට්ටමේ වාර්තා වෙන ප්‍රදේශවල ඩෙන්ගු රෝගීන්ගේ වැඩිවීමක් මේ වෙද්දි පෙන්වන්න කරනවා. මේ වැඩිවීම ඉතාම ඉහළ යාමට ඉඩ තියෙනවා මේ වසරේ අවසාන භාගයේ වෙද්දි. அத்துடன் டெங்கு நோய் அதிகளவில் பதிவாகும் பகுதிகளில் தற்போது நுளம்புகளின் பெருக்கம் அதிகரித்துள்ளது. எனவே இந்த நிலைமை தொடருமாயின் வருட இறுதியில் நாட்டில் டெங்கு நோய் பரவல் தீவிரமடையக்கூடும். எனவே அதனை தவிர்த்துக் கொள்வதற்கு டெங்கு ஒழிப்பு நடவடிக்கைகளை முன்னெடுக்க வேண்டும் எனவும் பொது சுகாதார பரிசோதகர்கள் சங்கத்தின் தலைவர் உப்புல் ரோஹன கோரியுள்ளார். தென்கொரியாவில் உற்பத்தி துறையில் வேலைவாய்ப்பை பெற்ற 107 பேர் நேற்று தென்கொரியாவுக்கு சென்றதாக இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் தெரிவித்துள்ளது. இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் மற்றும் தென்கொரிய மனிதவள அபிவிருத்தி நிர்வாகத்திற்கு இடையிலான புரிந்துணர்வு உடன்படிக்கையின்படி இந்த குழுவினர் வெளிநாட்டு வேலைவாய்ப்பிற்காக புறப்பட்டதாக இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் தெரிவித்துள்ளது. 2024 ஜனவரி முதல் தற்போது வரையான 8 மாதங்களில் 83 யுவதிகள் உட்பட 4368 இளைஞர்களுக்கு தென்கொரியாவில் தொழில் வாய்ப்புகள் வழங்கப்பட்டுள்ளன. அம்பாறையில் சுமார் 4.5 லட்சம் ரூபாய் பெறுமதியான ஐஸ் போதைப் பொருளுடன் அரசு உத்தியோகத்தர் ஒருவர் விசேட அதிரடிப்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த நபர் சூட்சுமமான முறையில் நீண்ட நாட்களாக ஐஸ் போதைப் பொருளை தனது மோட்டார் சைக்கிளில் விநியோகித்து வந்துள்ளமை விசாரணைகளிலிருந்து தெரிய வந்துள்ளது. இந்நிலையில் குறித்த நபரை விசாரணைகளின் பின்னர் நீதிமன்றில் ஆஜர்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். உள்நாட்டு இறைவரி திணைக்களத்தின் அதிகாரிகளாக நடித்து பல்வேறு பிரதேசங்களிலும் சுற்றித் திரிந்து மக்களிடம் பணம் சேகரித்த சிலரை போலீசார் கைது செய்துள்ளனர். இந்நிலையில் குறித்த மோசடி நபர்களால் பாதிக்கப்பட்டவர்கள் இதுகுறித்து உடனடியாக அருகிலுள்ள போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்யுமாறு உள்நாட்டு இறைவரி திணைக்களத்தினால் அறிவுறுத்தப்பட்டுள்ளது.
60 லட்சம் ரூபாய் லஞ்சம் பெற்ற குற்றச்சாட்டில் 2 வருமான வரி பரிசோதகர்களை லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு அதிகாரிகள் கைது செய்துள்ளனர். கிளிநொச்சி பிரதேசத்தில் பெண்ணொருவர் செய்த முறைப்பாட்டிற்கமைய கரைச்சி பிரதேச சபையின் 2 வருமான வரி பரிசோதகர்கள் இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்நிலையில் கைது செய்யப்பட்ட நபர்களை கிளிநொச்சி நீதவான் நீதிமன்றில் ஆஜர்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக லஞ்ச ஊழல் குற்றச்சாட்டு விசாரணை ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. போதை மாத்திரைகளுடன் சந்தேக நபர் ஒருவர் பதுளை போதைப் பொருள் ஒழிப்பு பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளதாக பதுளை போலீசார் தெரிவித்துள்ளனர். குறித்த கைது நடவடிக்கை நேற்று செவ்வாய்க்கிழமை இடம்பெற்றுள்ளது. பதுளை வெவச பகுதியைச் சேர்ந்த 45 வயதுடைய நபர் ஒருவரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. மேல் சப்ரகமுவ மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் காலி, மாத்தறை, கண்டி மற்றும் நுவரெலியா மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. மேல் மற்றும் சப்ரகமுவ மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் சில இடங்களில் 50 மில்லிமீட்டருக்கும் அதிகமான ஓரளவு பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகின்றது. ஊவா மாகாணத்திலும் மட்டக்களப்பு மற்றும் அம்பாறை மாவட்டங்களிலும் சில இடங்களில் மாலையில் அல்லது இரவில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது. மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவு பகுதிகளிலும் வடக்கு, வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் ஹம்பாந்தோட்டை மற்றும் திருகோணமலை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மணித்தியாலத்திற்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வரையான வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது. இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளைகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்றும் வீசக்கூடும். மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்படுகின்றார்கள். ஜனாதிபதி வேட்பாளர்களிடம் கேளுங்கள். ஜனாதிபதி தேர்தல் விரைவில் நடைபெற உள்ளது. வேட்பாளர்கள் தெளிவுபடுத்த வேண்டிய பல விடயங்கள் உள்ளன. தமிழ் பேசும் சமூகங்களுக்கு கரிசனைக்குரிய பல விடயங்கள் உள்ளன. அவை குறித்து உங்களிடம் பல்வேறு கேள்விகள் இருக்கலாம். அவற்றை எங்களுக்கு தெரியப்படுத்துமாறு கேட்டுக்கொள்கிறோம். பெறப்பட்ட அனைத்து கேள்விகளையும் தொகுத்து அவற்றை முறையாக வேட்பாளர்களிடம் முன்வைப்போம். அவர்கள் அளிக்கும் பதில்களை நாம் உங்களுக்கு தெரியப்படுத்துவோம். உங்கள் கேள்விகளை 50 சொற்களுக்குள் மட்டுப்படுத்தி Ask Candidates 2024@veerakesari.lk எனும் மின்னஞ்சல் முகவரிக்கோ அல்லது 07760297677 எனும் வாட்ஸ்அப் இலக்கத்திற்கோ அனுப்ப முடியும். அல்லது கடிதம் மூலமாக ஜனாதிபதி வேட்பாளர்களிடம் கேளுங்கள் எனும் தலைப்பிட்டு பிரதம ஆசிரியர் வீரகேசரி, தபால் பெட்டி இலக்கம் 160 கொழும்பு என்ற முகவரிக்கு அனுப்பவும். உங்கள் கேள்விகள் மற்றும் பிரச்சனைகளை எதிர்வரும் 31ஆம் தேதிக்கு முன்னர் எங்களுக்கு அனுப்பி வையுங்கள். ரஷ்யா மீது உக்ரைன் தாக்குதல் மேற்கொண்டமைக்கு பழிவாங்கும் நோக்கில் உக்ரைன் மீது ரஷ்யா திடீர் தாக்குதல் நடத்தியுள்ளது. இந்த தாக்குதலில் 50 பேர் பலியானதோடு 200 பேர் காயமடைந்துள்ளனர். ரஷ்யா மற்றும் உக்ரைனுக்கு இடையில் 2 ஆண்டுகளுக்கு மேலாக போர் நீடித்து வருகிறது. இது தொடர்பில் உக்ரைன் ஜனாதிபதி ஜெலன்ஸ்கி தெரிவிக்கையில், இந்த தாக்குதலுக்கு 2 பாலிஸ்டிக் ஏவுகணைகளை ரஷ்யா பயன்படுத்தியுள்ளது. இந்த ஏவுகணைகளை கொண்டு உக்ரைனின் பொல்டாவா பகுதியில் உள்ள வைத்தியசாலை மற்றும் கல்வி நிறுவனம் ஆகியவற்றின் மீது தாக்குதல் நடத்தியுள்ளது. இந்த தாக்குதலில் 50 பேர் பலியானதோடு 200க்கும் அதிகமானோர் காயமடைந்துள்ளனர் என அவர் தெரிவித்துள்ளார். இந்த தாக்குதலுக்கு உக்ரைனின் பாதுகாப்பு அமைச்சகம் கண்டனம் தெரிவித்துள்ளது. வைத்தியசாலை மற்றும் பாடசாலைகளில் தாக்குதல் மேற்கொள்ளக்கூடாது எனும் சட்டம் இருக்கின்ற நிலையில் தொடர்ந்தும் அவற்றை இலக்காக கொண்டு தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே போரின் முக்கிய தருணத்தில் பல அமைச்சர்கள் வெளியேறியதை தொடர்ந்து உக்ரைனில் அரசியல் தடுமாற்றம் ஏற்பட தொடங்கியுள்ளது. உக்ரைனில் இதுவரை 6 அமைச்சர்கள் பதவியை ராஜினாமா செய்திருப்பது மற்றும் ஜனாதிபதி உதவியாளர் பணியை விட்டு நீக்கப்பட்டமை
ஆகியவற்றை தொடர்ந்து உக்ரேனிய அரசியலில் மிகப்பெரிய தடுமாற்றம் ஏற்பட தொடங்கியுள்ளது. ஆயுத உற்பத்தி பொறுப்பாளரான மூலோபாய தொழில்துறை அமைச்சர் இவ்வாறு வெளியேறியவர்களில் ஒருவராவார். மேலும் துணை பிரதமர், நீதி, சுற்றுச்சூழல் மற்றும் மறு ஒருங்கிணைப்பு அமைச்சரும் சொத்து நிதியத்தின் தலைவர் ஆகியோரும் இவ்வாறு ராஜினாமா செய்துள்ளனர். இதையடுத்து உக்ரேனிய அமைச்சரவையில் 1/3 வெற்றிடமாகியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தகவல் பகிர்ந்துள்ளன. கடந்த 2019ஆம் ஆண்டு உக்ரேனிய ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்ட ஜெலன்ஸ்கி கடந்த வாரம் அமைச்சரவையில் பெரிய மறுசீரமைப்பு குறித்து திட்டமிட்டிருந்தார். அத்துடன் ஜெலன்ஸ்கியின் வழக்கமான மாலை நேர உரையிலும் அமைச்சரவை மாற்றத்தின் தேவையை வெளிப்படுத்தியிருந்தார். இதனைத் தொடர்ந்து அமைச்சர்களின் இந்த ராஜினாமா மற்றும் பதவி நீக்க நடவடிக்கைகள் அரங்கேறியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இஸ்ரேலுக்கு சில ஆயுத ஏற்றுமதி உரிமங்களை இடைநிறுத்திய பிராந்திய அரசாங்கத்தின் செயல் வெட்கக்கேடானது என அந்த நாட்டின் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு கொந்தளித்துள்ளார். இஸ்ரேலுடனான 350 ஆயுத ஏற்றுமதி உரிமங்களில் 30ஐ அரசாங்கம் இடைநிறுத்தியுள்ளதாக பிராந்திய வெளிவிவகார அமைச்சர் டேவிட் லாமி திங்களன்று தெரிவித்தார். குறித்த ஆயுதங்களை சர்வதேச மனிதாபிமான சட்டத்தின் கடுமையான மீறல்களை செய்ய இஸ்ரேல் பயன்படுத்தப்படலாம் என்றும் அவர் குறிப்பிட்டிருந்தார். காசாவில் ஹமாஸ் படைகளின் சுரங்க பாதையில் இருந்து 6 பணைய கைதிகளின் சடலங்கள் மீட்கப்பட்டதற்கு அடுத்த நாள் பிரித்தானியாவின் இந்த முடிவு வெளியிடப்பட்டது. இதற்கு பல இஸ்ரேல் அமைச்சர்கள் உடனடியாக எதிர்ப்பும் தெரிவித்துள்ளனர். இந்த நிலையிலேயே பிரித்தானியாவின் முடிவை இஸ்ரேல் பிரதமர் கடுமையாக விமர்சித்துள்ளார். பிரித்தானிய அரசாங்கத்தின் இந்த வெட்கக்கேடான முடிவு ஹமாஸ் படைகளை தோற்கடிக்கும் இஸ்ரேலின் உறுதியை மாற்றாது என நெதன்யாகு குறிப்பிட்டுள்ளார். கொங்கோ ஜனநாயக குடியரசின் தலைநகர் கின்ஷாவில் அமைந்துள்ள மத்திய மகாலா சிறையில் இருந்து தப்பிக்க முயன்ற 129 கைதிகள் உயிரிழந்துள்ளனர். இந்த சம்பவத்தின் நிலைமை தற்சமயம் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டுவரப்பட்டுள்ளதாக அந்நாட்டின் அதிகாரிகள் தெரிவித்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தகவல் பகிர்ந்துள்ளன. இது குறித்து வெளியிடப்பட்ட அறிக்கையில் அந்நாட்டு உள்துறை அமைச்சர் சஃபானி லுஹு தெரிவிக்கையில், சிறையின் நிர்வாக கட்டிடம், அதன் உணவு கிடங்குகள் மற்றும் ஒரு வைத்தியசாலையிலும் தீ விபத்து ஏற்பட்டதாக தெரிவித்துள்ளார். வன்முறையில் சுமார் 59 பேர் காயமடைந்துள்ளதாகவும் அவர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார். மேலும் இந்த சம்பவத்தின் போது எந்த கைதியும் தப்பிச் செல்லவில்லை எனவும் தப்பிக்க முயன்றவர்கள் உயிரிழந்ததாக சிறைச்சாலை அதிகாரி தெரிவித்துள்ள நிலையில் இந்த சம்பவம் குறித்து அந்நாட்டு அரசு விசாரணை நடத்தி வருகின்றது. மக்காலா சிறைச்சாலை கொங்கோ ஜனநாயக குடியரசில் மிக பெரியது மற்றும் 1500 கைதிகளை தடுத்து வைப்பதற்காக நிர்மாணிக்கப்பட்டதாகும். இருப்பினும் உத்தியோகபூர்வ புள்ளி விவரங்களின்படி தற்போது 14,000 முதல் 15,000 கைதிகள் அங்கு உள்ளனர். அவர்களில் பெரும்பாலானோர் விசாரணைக்காக காத்திருக்கும் நபர்கள் என்று அங்குள்ள சர்வதேச மன்னிப்பு சபை சுட்டிக்காட்டுகிறது. பிரான்ஸ் கரையோரத்தில் ஆங்கில கால்வாயில் பல புலம்பெயர்ந்தோரை ஏற்றிச் சென்ற படகு கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் 6 குழந்தைகள் மற்றும் ஒரு கர்ப்பிணி பெண் உட்பட 12 பேர் உயிரிழந்துள்ளனர். உயிரிழந்தவர்களில் 10 பேர் பெண்கள் மற்றும் 2 ஆண்கள் என்று சர்வதேச ஊடகங்கள் தகவல் பகிர்ந்துள்ளன. விபத்தினை அடுத்து 50க்கும் மேற்பட்டோர் மீட்கப்பட்டதாகவும் அவர்களில் 2 நிலை ஆபத்தான நிலையில் இருப்பதாகவும் பிரான்ஸ் கடலோர பாதுகாப்பு படை தெரிவித்துள்ளது. படகு அதிகப்படியான சுமையை சுமந்து சென்றதே விபத்திற்கான காரணம் என்றும் தெரிய வந்துள்ளது. நேற்று இடம்பெற்ற இந்த விபத்துக்கு முன்பு இந்த ஆண்டில் ஆங்கில கால்வாயை கடக்க முற்பட்ட 30 பேர் ஏற்கனவே உயிரிழந்துள்ளதாக ஐநாவின் இடம்பெயர்வுக்கான சர்வதேச அமைப்பு தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இன்றைய நாணய மாற்று விகிதம்